அருந்த செருப்புக்காரன் கதை நல்லா கேட்டுக்கேன். அதுடா அருந்த செருப்புக்காரன் கதை கேளுங்க. 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. 2 பேர் போயிட்டுருக்கப்போ ஒருத்தன் வந்து செருப்பு அந்த செருப்பை போட்டுட்டு வர்றேன், இன்னொருத்தன் நல்ல செருப்பு போட்டுட்டு வரேன். 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. இந்த நல்ல செருப்பு போட்டுக்க என்ன பண்ணுறேன்னா, இந்த செருப்பு அந்து போட்டுக்க வேணா வந்து பார்த்து ஒரு ஏளனமாக சிரிக்கிறேன். என்னடா இவன் அந்த செருப்பை போட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பார்த்துட்டு சிரிக்கிறதையும் பார்த்துட்டு கண்ணு காண மாதிரி அவன் சரி சிரிச்சுட்டு போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பேரும் நடந்து போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனால் நல்ல செருப்பு போட்டுட்டு போனேன், செருப்பு அந்துருச்சு. அந்தது நான் பார்க்குறேன். ஆனால் அவன் சிரிக்கலை, அவன் சிரிப்பு வரல. ஏன்னா ஏற்கனவே நம்ம செருப்பு வந்து தச்சு இதில் என்னத்துக்கு சிரிக்கணும் அப்படின்னு அவன் சிரிப்பு வர காலம். ஆனால் சிரித்தவனுக்கு மன வருத்தம் வந்துருச்சு, அச்சோன்ட்டு. அப்போ நல்ல அந்த செருப்பு போட்டு நடந்தவன் கேட்குறேன், என்ன பாவம் செருப்பு அந்து வச்சா கூழு தச்சு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் என்னமோ செஞ்சது. அவனுக்கு திடீர்னு செருப்பு வந்ததே அது இவன் உணராதனால இவன் சிரிச்சு அவனை பார்த்து இவன் அந்த தெரிஞ்சதுனால இவனை பார்த்து இவன் சிரிக்கலை. இதையே கட்டிக்கிட்டு சரி பாப்பா போட்டு நட. ஏன்னா இந்த இடத்துல செருப்பு இல்லாமல் நடக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் நடந்து போகிறாங்க. செருப்பு இருந்தாலே அந்த இடத்த தாண்ட முடியும் அப்படின்னு போகிறப்ப 2 பேரும் செருப்பை சரி இப்போ பார்க்குறாங்க. 2 பேர் காலையும் செருப்பு தச்ச யாரை பார்த்து சிரிக்கிறது, யாரையும் பார்த்து சிரிக்க முடியாது. 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் சிரிக்கவும் முடியல. இப்போ எப்படி சிரிப்பேன்? அப்போ ஆத்தா என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, யாருடைய சூழ்நிலை எப்போ தாழும் எப்போ இறங்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி நம்ம உயரத்தில் இருக்கோம் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு கீழே இருக்க ஏழ்மையானவளை வந்து நம்ம இலக்காரமாவோ வந்து அசிங்கமாவோ அவளை நினைக்கக்கூடாது. அவன் நல்ல செருப்பு தான் போட்டு வந்தேன், அவனுக்கு செருப்பு தற்காலிகமாக அந்து வச்சு. அவனும் மனுஷனாக பிறந்தவனே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, அவன் நொடிச்சு போயிட்டேன். அதுக்காக அவளை பார்த்து அசிங்கப்படலாமா? இல்லை அவளுக்கு உடம்பு சரி, ஏதோ அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அவள் கஷ்டத்தில் நொடிச்சிட்டாங்க. அதுக்கு அவளை பார்த்து நம்ம சிரிக்கலாமா? சிரிக்கக்கூடாது. நம்மளுடைய நிலைமை என்றைக்கு வேணாலும் கீழே இறங்கி வரலாம். நம்ம உயரத்துலேயே இருக்கோம்னு நினைக்கவே கூடாது. என் பக்கத்து வீட்டில் இந்த பிளாட் வந்து அவ்வளோ ஒரு குப்பையாக கிடந்த பிளாட்டு. எத்தனை வருஷம்? 50 வருஷமாச்சு அந்த வீடு கட்டியே. ஒரு 55 வருஷம் அது ஆடிடுச்சு. அது வெறும் குப்பை செப்பைங்க. இந்த கோட்ரஸில் இது இப்போ கோபுரம் 2 மாடி வீடு யார் வீட்லேயுமே இல்லை. இந்த கோட்ரஸில் 50 வீட்டில் யார் வீட்லேயுமே இல்லை. 2 மாடி வீடு யாரும் வீட்டிலேயும் கட்டியிருக்காங்களா? யார் வீட்லேயும் கிடையாது. ஆனால் இந்த கட்டடம் வந்து இந்த பில்டிங் வந்து இன்னைக்கு இருந்து பார்த்தா இந்த கோட்ரஸே நம்ம சுற்றி பார்க்கலாம். வெறும் மண்ணாக கிடந்தது, குப்பையாக கிடந்தது. இன்றைக்கி அது கோபுரம். இது இன்னும் 50 வருஷத்துக்கு இருக்கும். ஆனால் இது அவ்வளோதான் முடிஞ்சு இருக்குது ஆயுசு. இது பற்றி ஆயுசு கொண்டு இருக்குது. இது இன்னும் 50 வருஷத்துக்கு இங்கே நின்று பார்க்கும். அதனால் எப்போவுமே யாருடைய வாழ்க்கையும் கீழே தாழ்ந்து போகணும், யாரையும் கருதக்கூடாது. அப்படியே நம்ம மனசு நினச்சாலும் நாளைக்கு நம்மளுக்கு இந்த நிலைமைக்கு வர எவ்வளோ நேரம் ஆகும்னு அந்த மனசு புத்தியும் சொல்லிச்சுன்னா அடுத்தவளை பார்த்து நம்ம திட்டுறதோ அவளை அசிங்கப்படுத்துகிறோம் அவமானப்படுறதோ எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். அதனால் இந்த நிலையும் மாறும். நமக்கு இப்படியே வாழ்ந்துடும், நம்ம சாதனை இப்படியே வாழ்ந்துடும் யாரும் நினைக்கக்கூடாது. நமக்கு இப்படி ஒரு இடம் வரும். அப்போ முன்னாடியே நம்ம யோசிச்சிட்டோம்னா அந்த இடத்துக்கு வரப்போ நம்ம அசிங்கப்பட மாட்டோம். அது செருப்பு அந்த அசிங்கப்பட்டேனா சிரிக்கலை. இவனை பார்த்து இவன் சிரிச்சேன், ஆனால் அவன் சிரிக்கலை. அவனுக்கு என்ன, ஏற்கனவே நம்ம செருப்பு அந்துருச்சு. இதை பார்த்து அவன் எனக்கு சிரிக்கிறது அப்படின்ட்டு இல்லை. அதே மாதிரிட்டே எப்போ யாருடைய சூழ்நிலையும் எப்போ எந்த இடத்துல உயரும் தாழ்வுன்னு நமக்கே தெரியாது. படைத்த ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம தலையில் எழுதி அடித்தாங்களே கடவுள், அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எப்படி வாழ்கிற வாழ்க்கை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இளமையில் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், ஓடிசனாக வாழ்ந்தோம். ஆனால் முதுமையில் வறுமை கஞ்சி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. மாறுது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து மாறிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். இன்றைக்கி கிடைச்ச சாப்பாடையும் இன்றைக்கி கிடைச்ச நிம்மதி நம்ம சந்தோஷமாக நினச்சி வாழணும். இதே சந்தோஷமான வாழ்க்கை, கடவுள் கொடுத்த வாழ்க்கை. சரியா? இதே நம்ம எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வோமா? சரியா?